வணக்கம் செந்தில். இப்போ பொருளாதார சிக்கல்களை தாண்டி அரசியல் ரீதியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை காங்கிரஸால். 100 இடங்கள் தான் வெற்றி. ஆனாலும் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க முடியலை அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறதா ஒன்று. இன்னொன்று, எந்த அளவிற்கு திரு சந்திரபாபு அவர்களும் திரு நிதிஷ் அவர்களும், ஏன்னா நிதிஷ் இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார், சேர்மனாக இருந்தார். நீங்கள் அப்புறம் அவர் வெளியில் போனார். சந்திரபாபுவையும் அக்கமடேட் பண்ணியிருக்கலாம் காங்கிரஸ், அக்கமடேட் பண்ண விட்டுடுச்சு, தவறிடுச்சு. அதே மாதிரி ஜெகன்மோகனை காங்கிரஸ் விட்டுடுச்சு. இந்த மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குது. காங்கிரஸ் செய்த தவறுகள் இதை சரி செஞ்சு தான் நிதிஷையும் சந்திரபாபுவையும் கையில் வச்சிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ சிக்கல் இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி ஃபஸ்ட்டு எல்லாரையும் வச்சுக்க முடியாது. நிதிஷ் இங்கே தான் இருந்தார், அவராக தான் போனார், யாரும் விரட்டல. நாயுடு வரல, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவர் வரல. அவர் கிளியராக நான் பிஜேபியோட போனால் தான் எனக்கு லாபம்னு. இன்ஃபேக்ட் மீடியா ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் சந்திரபாபு நாயுடுவும் டிகே சிவகுமாரும் 10 நிமிஷம் பேசின வீடியோவே இருக்குது. அதனால் காங்கிரஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறது தப்பு. ஓகே. அடுத்த கேள்வி, காங்கிரஸ் சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, வருத்தத்துக்கும் ஒன்றும் படலை. 2 வாட்டி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி 60 சீட்டுக்கு கம்மியாக இருந்த கட்சி இன்றைக்கி 100, நேற்று 90 ஒருத்தர் சேர்ந்துட்டார் 100, இன்னும் 2 பேர் வருவாங்கங்கிறாங்க. 102 கட்சி சீட்டு வாங்குகிற கட்சியாக மாறினதில் எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் எங்களுக்கு தெளிவாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீ பண்ணது ஓகே, இன்னும் கொஞ்சம் சிறந்த ஆப்போசிஷனாக இருன்னு எங்களை கத்திருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இருக்கோம். இருக்கிறதுலே பெரிய நம்ம ஜனநாயகத்தின் மரபு, யார்கிட்ட ஜாஸ்தி சீட்டு இருக்கோ அவன் தான் கட்சி ஆட்சி ஃபார்ம் பண்ணணும். அவனுக்கு தான் ஃபஸ்ட் டர்ன். அவரால் ஆட்சி பண்ண முடியலன்னு அவர் சொன்னார்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ண தயார். காங்கிரஸ் ஆட்சி பண்ண தயார்னா உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. அவர் பண்ணலன்னு சொல்லட்டுமே, அவருக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. அவருக்கு தான் நிதிஷும் சந்திரபாபும் தங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்து விட்டார்களே. தெரிவித்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க, உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 பேரும் சோர்ஸஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஜனதா யுனைடெடில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ நிதிஷ் முதல்ல பிரதமராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது தவறுன்னு வரைக்கும் நிதிஷ் சொல்லவே இல்லை. நிதிஷ் பிரதமராக இருந்தால் நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு 2 பேருமே ஸ்பீக்கர் கேட்குறாங்க. இப்போ ஸ்பீக்கர் பதவியை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, பார்லிமெண்ட்டில் பிரதமர் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது. ரிமோட்டு வேறு யாரு கைக்கோ போயிடும். 2 பேருமே ஸ்பீக்கர் பதவி கேட்குறாங்க. நான் ஸ்பீக்கரை கொடுக்க மாட்டேன்னு அமித்ஷா சொல்லலை. இன்னொரு அன்கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அமித்ஷா ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, வேறு யாரையாவது போட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எனக்கு தெரியாது. இருக்குது 2 பேருமே. ஆனால் 4 மந்திரி கேட்குறோம். அந்த பாஸ்வான் முக்கிய இலாக்காக்கள் 4 மந்திரி கேட்குறான். நான் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா கேட்கறதுனால தான் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். இப்போ அமித்ஷா தரமாட்டேன்னாருன்னா கேட்குறான்னு அர்த்தம். சரி, இந்த பாஸ்வானோட பையன் இருக்கிறார்ல, அவனை வீட்டை விட்டெல்லாம் விரட்டினீங்கல்ல, அவன் 4 பேர் வச்சுருக்கிறான். அவன் 2 மந்திரி கேட்குறான். ஒரு சீட்டு வச்சுருக்கிற ஜிதின் மான்ஜின்னு அவர் என்ன மந்திரியாக்குங்கிறாரு. குமாரசாமி 2 சீட்டு வச்சுருக்கிறாரு, எனக்கு மந்திரியாக்குங்கிறாரு. இதில் இப்போ பெரிய ப்ராப்ளம் சொல்ல வரேன். உத்தவ்லேருந்து பிரித்து போனார்ல, அவர் 7 சீட்டு வச்சுருக்கிறாரு. நேற்று சாயங்காலத்தில் நான் ஒரு எம்பி இல்லை, அவர் எம்எல்ஏலாம் திரும்பி உத்தவ் டாக்கரே பக்கம் போயிடுறாங்க. சரத்பவாரோட அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவன் 1 சீட் தான் ஜெயிச்சிருக்கிறான். அவனோட 10 எம்எல்ஏ பார்த்தா சரத்பவார் வீட்டில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நீங்கள் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதரவு எம்எல்ஏக்கள். ஆமாம். ஸோ நீங்கள் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே உங்கள் ஆட்சி போயிடுச்சு. எது? மகாராஷ்டிரா, ஹரியானா போயிடுச்சு. நீங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரலப்பா. சரி, ஹரியானாலாம் போயிடுச்சுன்னு வச்சுக்க. எம்எல்ஏலாம் காங்கிரஸ் பக்கம் லெட்டர் கொடுத்துட்டான். துஷ்யந்த் சௌத்தாலான்னு யார் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தானோ அவன் கவர்னருக்கு கடிதமும் எழுதிட்டான், நீ இதை கூட்டுன்னு, எதை அசம்பிளியை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு. கவர்னர் சும்மா இருக்கிறார். நானும் காங்கிரஸ் பிடிச்ச ஓட்டு போட போகிறேன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ சைலண்ட்டாக இருக்கார். காங்கிரஸும் சைலண்ட்டாக ஏன் இருக்குன்னா, இன்னும் 2 மாதத்தில் டேர்மே முடிய போகுது. நாங்கள் போய் அதை சொன்னோம், இப்போ நீ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் 2 மாதத்தில் எலெக்ஷனு. ஓகே, அதனால தான் அங்கேயும் விழலை. இன்னும் ஒரு 5 மாதத்தில் எலெக்ஷனு இங்கே மகாராஷ்டிராவில். இன்றைக்கி நாங்கள் ஆட்சியை கவுத்தோன்னா நான் போய் சீஃப் மினிஸ்டர் ஆகி திரும்பி எலெக்ஷன் நடத்தணும்.
எப்படியும் 5 மாதம் கழித்து எனக்கு 5 வருஷம் ஆட்சி வரப்போகுது. இந்த எலெக்ஷன்லேயே 288 சீட்டை 194 நாங்கள் லீடிங். ஓகே. உத்தவ் டாக்கரே, சரத் பவார், காங்கிரஸ் 288 சீட்டில் 194 லீடிங். அதை நாங்கள் ஜெயிப்போமான்னு தெரியாமல், இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அது 200 கூடி போகும். ஓகே. அதனால தான் தேவேந்திர ஃபட்னவிஸ் ரிசைன் பண்ணுறேன்ட்டார். ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவர் அங்கே சீட்டு மட்டும் குறையலை, 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டு, ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஸ்டேட்டு கையை விட்டு போகுது. இது கன்ஃபர்ம்டு. நீங்கள் எங்களுக்கு யார் வந்தாங்க வரலாங்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அமைச்சர் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் மினிஸ்டரு, அவரே நேற்று இது வரைக்கும் வந்து மோதியை பார்க்கல. அவர் வந்து டெல்லியில் பாம்பேலேயே உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் தான் மாற்று பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறாங்க. நிதின் கட்கரி இன்னும் டெல்லிக்கே வரல, பிரதமருக்கு வாழ்த்து சொல்லலை. நார்மலாக இது மாதிரி கட்சியில் எப்படி நம்ம ஏடிஎம்கேல எதுக்கும் 10 வாட்டி அம்மா பேரை சொல்லிட்டு தான் எதாவது சொல்லணும். அது கூட முன்னாள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது, வருங்கால் முதலமைச்சர்னு சொல்லணும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம பிஜேபியும் அப்படி தான். இப்போ ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிட்டார்னா, அவர் லக்னோவில் ஜெயித்ததுக்கு நன்றி சொல்கிறச்ச பிரதமர் பேரே சொல்லாமல் சொல்லிட்டார். ஓகே. பிரதமர் பேரும் சொல்ல, அமித்ஷா பேரும் சொல்லலை. ஸோ பிஜேபிக்குள்ளேயே ஸ்பிளிட் வந்துருக்குங்க, கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்குது. ஓகே. ஸோ உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஆட்டுவாங்க. ஸோ அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆட்சி மாறுதோ இல்லையோ, பல ஸ்டேட்டில் மாறிடுச்சு ஆல்ரெடி. நான் என்ன சொல்கிறேன், ஹரியானா கையை விட்டு போயிடுச்சு. சரி. இன்னும் கவர்னர் கூப்பிட்டா நாளைக்கு போயிடும். ஓகே. மகாராஷ்டிரா போயிடும். மகாராஷ்டிராவுக்கு கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் அசம்பிளியை கூட்டுங்கன்னு சொன்னார்னா மகாராஷ்டிரா போயிடும். ஓகே. அதனால தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், உங்கள்கிட்ட அமித்ஷா இருக்காருன்னா எங்கள்கிட்ட ஒரு சரத்பவார் இருக்கிறாரு. அது பொறுப்போடு தான் சொன்னேன். அவர் வேறு கட்சியும் மேகாதீங்க. அவர் எலெக்ஷன் போது என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தி வந்து முதாஜி தேசாய், ஜேபி நாராயணோட பெரிய லீடராக இருக்கார், காங்கிரஸ்லேருந்து வெளில போனவங்கெல்லாம் திரும்பி காங்கிரஸுக்கு வரணும்னு அவரே ஒரு அறிக்கை விட்டார். ஓகே. அவர் காங்கிரஸுக்கு வரத்துக்கு தயாருன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு அமித்ஷா இருக்கிறாருன்னா சரி. நான் நினைக்கலாம், இவ்வளோ சாணக்கியர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில், நிதிஷ் ஏன் பிரதமராகக்கூடாது, நிதிஷ் பிரதமர் ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் சொன்னதாக சொல்கிறீங்க. நாங்கள் மகிழ்ச்சின்னு சொல்ல மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். சொல்லியிருப்போம்ல, நிதிஷை சொல்லியிருக்கீங்க. சொல்லியிருப்போமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பவர்ஸ்லாம் கிடையாது. சரி, பட் யூகிக்கிறீங்க. என்னோட யூகத்தில் டெஃபினட்டாக சொல்லியிருப்பீங்க. அதாவது நிதிஷ்க்கு பிஎம் போஸ்ட்டும் தர ரெடி, நீங்கள் கூட்டணிக்கு அந்த பக்கம். ராகுல் காந்தி பிஎம் வேண்டான்னு சொல்கிறாரு. சரி. காங்கிரஸ்காரன்லாம் வந்து பிஎம் ஆயிடுன்னு சொல்கிறோம். அதில் எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. 102 காங்கிரஸ்காரனும் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்கிறாரு. ராகுல் காந்தி பிரதமராகிறதுக்கு ரெடியான்னு தெரியாது எனக்கு. 102 சீட்டை வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட 16 எம்பிஸ் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு பிரதமர் கேண்டிய பதவியை விட்டு கொடுக்க கூட காங்கிரஸ் தயாராக தான் இருக்குங்கிறீங்க. யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதானே அவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தியே திரும்பி என்ன சொல்கிறாரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டோன்னே கூட்டணிகளை கேட்டு தான் நான் முடிவெடுப்பேன்னு. அப்போ நாங்கள் 102 தான் வச்சுருக்கிறோம், மீதி 235 இருக்குது, மீதி 33 பேர் இருக்கான். 133 பேர், 135 பேர் வந்து நிதிஷை பிரதமராக்குனா நாங்கள் ஏன் வேணான்னு சொல்ல போகிறோம். ஓகே. அது ஸ்டாலின் சார் முடிவு எடுக்கணும், மம்தா முடிவு எடுக்கணும், அகிலேஷ் முடிவு எடுக்கணும். இவங்க 3 பேரும் சொன்னான்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை, நீங்கள் நிதிஷை ஆக்குங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன. ஓகே. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி எல்லாம் ஒரு சூழல் வந்துச்சுன்னா சந்திரபாபு கோச்சிங் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், அதுதான் அங்கே கஷ்டங்கிறேன். ஓகே. அதனால நம்ம வெளியிலேருந்து ஓகே எதிர்கட்சியாக உங்கள் கடமையை செய்யலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. மக்களும் அதுக்கு தானே போட்டிருக்கான். மக்களே எனக்கு 150 சீட்டு கொடுத்துருந்தா நான் ஏதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு 102 சீட்டு கொடுத்து 100+2 இண்டிபெண்டன்ட் கொடுத்ததுனால மக்கள் கொடுத்த கடமையை தான் நான் செய்ய முடியும். ஓகே. இப்போ நீங்கள் அது மாதிரி சொல்லலை, பட் மற்ற நெறியாளர்லாம் என்ன கேட்குறத வந்து ரொம்ப வருத்தம், காங்கிரஸுக்கு வந்து வருத்தம். ஒரு ஜனநாயகத்தில் அவங்களுக்கு என்ன புரியணும்னா, ஆளும் கட்சி அப்படின்னா முக்கியமோ அதே மாதிரி எதிர்கட்சியும் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சியோட வேலை வந்து கவர்மெண்ட் அதோட வேலையை ஒழுங்காக செய்யுதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது தான் எதிர்கட்சியின் வேலை. அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செய்வோம்னு சொல்கிறோம். ஓகே. நிறைய ஒரு கேள்வி, ஆட்சியும் பிடிக்க முடியல காங்கிரஸால், ஓரளவுக்கு இடத்தையும் பிடிச்சிட்டாங்க, அதனால அவங்களால இப்போ வந்து இவிஎம்மையும் குறை சொல்ல முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இவிஎம் இல்லைன்னா இவிஎம் குறை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவிஎம் மீது இருந்த எல்லா சந்தேகமும் தீர்ந்ததா?
காங்கிரஸ் என்றைக்குமே இவிஎம் பற்றி பேசினது இல்லை, இல்லை. சமீப காலமாக பேச ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் இல்லை இல்லை தலைவர். நாங்கள் என்ன சொன்னோங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி அந்த நிலைப்பாடை நாங்கள் ஒன்றும் மாற்றிக்கல. மிஷினில் கோளாறுன்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் மிஷினில் கோளாறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விவிபேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, டைம் ஆனால் பரவாயில்ல, விவிபேட்டை எண்ணுங்கிறோம். அவ்வளோதான் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, எலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக விவிபேட்டை என்ன வேணாம் நீங்கள் கடைசியில் நீங்களே கவுண்டிங்கை ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நம்ம அம்மையார் இருக்காங்க, நம்ம பிரேமலதா மேடம் விருதுநகர், இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 நாள் கழிச்சு நீங்கள் சரியாக கவுண்ட் பண்ணலங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காங்கிரஸோட சஜஷனை எடுத்து நீங்கள் விவிபேட்டை எண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இல்லை, காங்கிரஸ் அந்த நிலையில் இன்றைக்கும் இருக்குது. நாங்கள் மிஷினை குறை சொல்லலை, மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தான் இப்போ குறை சொல்கிறோம். விவிபேட்டை எண்ணிட வேண்டியதானே. இப்போது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் மீண்டும் நம்ம வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பவும் நம்பலாமா? வாக்கு சீட்டு பக்கம் போக மாட்டோம், விவிபேட்டை டெஃபினட்டாக எண்ணுவோம். ஓகே, அதை நோக்கி தான் வர முடியும் அப்படிங்கிறீங்க. அதுதான் நியாயம். நீங்கள் வந்து மிஷின் என்னன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீங்கள் வெளியிலேருந்து இந்த மிஷினை மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. சரி, என்ன பண்ண முடியும், இந்த மிஷினை தூக்கிட்டு இன்னொரு மிஷினை வைக்க முடியும். ஓகே, பட் சீரியல் நம்பரில் எல்லாரும் பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியும், ஃபார்ம் 17C உங்களுக்கு தெரியும், ஓட்டு டாலி ஆகணுமான்னு தெரியும். ஓகே ரைட்டாக. விவிபேட் எண்ணி போக்கணும், விவிபேட் எண்ணிட்டால் சந்தேகம் நிச்சயமாக போயிடும். ஓகே, டன். ஸோ விவிபேட்டை எண்ணினால் இன்னும் கூட சில முடியல, ஏன்னா 100 தொகுதிகள் வேறு 1000. இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் இடத்துல சொல்லுவான், சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆமாம். ஸோ ஒன்ஸ் சந்தேகம்னு சில பேருக்கு வந்துடுச்சுன்னா எண்ணிடம் பொட்டிய அப்புறம் என்ன. ஸோ ஒரு 100 தொகுதிகளில் வெறும் 1000 வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து விவிபேட்டை எண்ணினால் சரியாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறார் திரு ஆனந்த் அவர்கள். சில முக்கியமான செய்திகளை சொன்னார். ஒன்று, பொருளாதாரம் சார்ந்து ஷேர் மார்க்கெட்டில் நடந்த அந்த சிக்கலை பற்றி பேசினார். அரசியல் ரீதியாக என்ன நகர்வுகள் இருக்கும் என்பதை பற்றியும் நம்மோடு பேசியிருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்த அவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். நன்றி.